நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாள் முழுவதும் தேவன் நம்மை எல்லா கருவினாலும் நிரப்பி வழி நடத்துவாராக. இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை யாத்ராகம புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனம். யாத்ராகமம் 14:14. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பானதனுடைய பிள்ளைகளே, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து செங்கடலுக்கு அருகாமையில் பார்வோன் சேனை துரத்தி வருகிறதான நேரத்தில் முன்பக்கம் செங்கடல், பின்பக்கம் பார்வோனின் சேனை, எங்கேயுமே செல்ல முடியாத சூழ்நிலையில் நெருக்கப்பட்டிருக்கிறதான நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு நேராய் கடந்து போய் கொண்டிருக்கிறீங்களா? எப்பக்கமும் திரும்ப முடியாத அளவுக்கு நெருக்கங்கள், 4 பக்கங்களும் நெருக்கத்தினால வழி இல்லாத நிலைமையில் என்ன செய்வோம் என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கால் வைக்கும் இடமெல்லாம் கதவுகள் அடைக்கப்படுகிறது. எங்கு போய் எப்படி வாழப்போகிறோம் என்று தெரியாத சூழ்நிலையில் காணப்படுகிறோம். பாதைகளெல்லாம் அடைக்கப்பட்ட சில சூழ்நிலைகள். பாதை தெரியா குருடனை போல வாழ்கின்ற ஒரு அனுபவம் உடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் உங்களை பார்த்து தேவன் சொல்லு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அநேக நெருக்கங்கள், அநேக பாடுகள், அநேக பிரச்சனைகள், அநேகர் விரோதமாக எழும்புகிறார்கள். 4 பக்கமும் நெருக்கங்கள், ஒருவர் இருவர் அல்ல, அநேகர் விரோதமாக எழும்பி யுத்தம் செய்கிறார்கள். சத்ருவானவன் ஒவ்வொரு நாளும் துரத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களா? எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும்படியாய் இறங்கி இருக்கிறபடியினால் நீங்கள் சும்மா மாத்திரம் இருந்து அவர் செய்யும் அதிசயங்களை பார்த்து அவரை மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகள், உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய காரியம் இது மாத்திரம்தான். நீங்கள் பயந்து போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பிரச்சனைகளை ஒப்பு கொடுத்து விட்டு, என் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணுவார், நான் அமைதியாய் இருந்து அவைகளை பார்த்து என் தேவன் என் வாழ்க்கையில் செய்ய போகின்ற அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருந்து பாருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்றுமில்லை. நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும், எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இங்கே இஸ்ரவேலை நெருக்கின எகிப்தியர்கள் அநேக காரியங்களின் கர்த்தரின் செய்கைகளை கண்டும் இன்னமும் எகிப்தியர்களால் தேவன் மகிமைப்பட வேண்டும், அவருடைய உலகத்தின் வல்லரசை போல காணப்பட்ட அந்த எகிப்தின் இராணுவத்தினாலும் தேவன் மகிமைப்பட வேண்டும் என்றபடினால் தேவனே அவருடைய இருதயத்தை கடினப்படுத்தி மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ஜனங்கள் வேதனைப்பட்ட போது மோசே சொன்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அதே போலவே தேவன் அவர்களோடு யுத்தம் பண்ணினார். எகிப்தின் இராணுவத்தை எல்லாம் செங்கடலின் நடுவிலே கவிழ்த்து போட்டார். இஸ்ரவேல் ஜனங்களோ ஒருவருக்கும் எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு தேவன் அவர்களை அந்த கரையில் அடுத்த கரையில் கொண்டு போய் சேர்த்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணுகிற கர்த்தர். நிச்சயமாக உங்களுக்கு தேவன் வழிகளை உண்டு பண்ணுவார்.
நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் செய்யும் அதிசயத்தை பார்த்து அவரை மகிமைப்படுத்துவீர்கள், அவரை போற்றுவீர்கள், அவரை துதிப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் செய்வார். அவர் யுத்தம் பண்ண இறங்கும் போது நாம் அமைதியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எனக்கு அன்பார்ந்த எந்த காரியத்தை குறித்தும் யாரை குறித்தும் நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. சத்துருவாகிய சாத்தான் நமக்கு விரோதமாக அவனுடைய ஆட்களை அநேகரை நமக்கு விரோதமாய் திருப்புவான். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, வேலை செய்கிற இடங்களாக இருந்தாலும் சரி, வீட்டின் அருகாக இருந்தாலும் சரி, எல்லா சூழலிலும் அநேகரை நமக்கு விரோதமாக எழுப்புவான். அநேகர் நம்மை குத்தி வேதனைப்படுத்துவார்கள். அநேக வழியாக வருவார்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் நாம் அப்படி காண முடியும். ஆனால் எவ்வளவுதான் நம்மை நெருக்கினாலும் நம்முடைய கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசித்தீர்களானால் உங்களுக்கு முன்பாகவே அவர் யுத்தத்திற்கு புறப்பட்டிருப்பார். நீங்கள் சும்மா இருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பார்ப்பீர்கள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்யும் போது நீங்கள் அமைதியாக சும்மா இருந்து அவர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். அற்புதங்களை காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் மேன்மையான காரியங்களை செய்து முடிப்பார். அற்புதமான காரியங்களை செய்து முடிப்பார். உங்களுடைய சரீரத்தில் பிசாசானவன் யுத்தம் செய்கிறானா, தேவன் அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்வார். நிச்சயமாக உங்களை தேவன் மீட்டுக் கொள்வார். அற்புதங்களை காண்பீர்கள், அதிசயங்களை காண்பீர்கள். தேவன் உங்களை வழி நடத்துவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, நிச்சயமாக நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் செய்கிறவர். அன்பினாலே சதசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். நீங்கள் செய்யும் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் நன்மையாக முடியும். தேவன் உங்களை வழி நடத்துவார். ஜெயிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. நீ கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி அமைதியாக நாங்கள் உட்கார்ந்திருந்து நீர் எங்களுக்கு செய்யும் அற்புதங்களை பார்த்து மகிமைப்படுத்த தேவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் தருகிறப்பா. வேதனைகளை மாற்றுங்கப்பா, கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. வழி தெரியாதிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. வழிகளை திறங்கப்பா, நோய்களை குணமாக்குங்கப்பா, மரண படுக்கைகளை மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, என் தேவன் அற்புதங்களை செய்யுங்கப்பா. கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, கூட இருந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை பிள்ளைகளை தாங்கட்டும், அற்புதங்களை செய்யுங்க. எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. குறைகள் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க. இந்த நாள் முழுவதும் பிரச்சனைகளை தாங்கட்டும். பொறுப்படுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளும். இன்ப இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன்.